அப்படி நெஞ்ச நிமித்திட்டு இந்த புஷ்பா படம் பாத்தியா, புஷ்பா படம் பாத்தியா, அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பான் பாத்தியா, நீ என்ன பண்ணணும் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஏய் விடாங்க விட ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா, 1/2 கிலோ மாட்டுக்கறி 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ, அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ தெருவுல. நடக்க எப்படி நடக்குன்னு தெரியல. பருத்தி வீரன் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடக்கும் பாதியா அப்படின்னு அப்படி போடா, நிமிந்து போடா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேணும்? புஷ்பா படம் பாத்தியா, புஷ்பா படம் பாத்தியா, அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பான் பாத்தியா, நீ என்ன பண்ணணும் 2 ரெக்கை அப்படி தூக்கி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எப்படி இருந்த மனுஷன் ஜம்பனி துளி குதிச்சான், எப்படி வீல் சேர்ல தள்ள விட்டீங்களடா. ஆனா ராஜபரன் இது உனக்கு தேவையில்ல. லேகியத்தை வித்தமா அப்படியே உடம்பு வளர்த்தமா, மூளையும் வளராது, நீ ஆழம் வளரமாட்டா, சட்டியோட நிற்க விட்டானுங்க பத்தியா. அதான் மூடிக்கிட்டு இருக்கணும், பெரிய ஓடப்படாது. என்னதெல்லாம் நொன்ற கால்ல போட்டானோ எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. சமீபத்தில் அவர் வெளியிட்ட சில விமர்சன பதிவுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடற்பயிற்சி துறையில் பிரபலமான மற்றொரு சமூக வலைதள நபர் தனது நண்பர்களுடன் அந்த இளைஞரின் வீட்டிற்கு சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெல்சன் அவங்க வீட்டுக்கு போ. அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி உள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ் வந்திருக்காங்க. ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு பொறுப்பாளர், அது மட்டும் இல்லாம ஒரு கவுன்சிலருங்கிறாங்க, உள்ளூர்காரரு, ஒரு கவுன்சிலர்னு வேற சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு இவங்க 2 பேரும் தனியா வரல, ஒரு நபர் தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. இதான் பேச்சுவார்த்தை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீ வீட்டுக்குள்ள பேசும்போது அந்த வீடியோ வந்து என்னமா பேசிட்டு இருக்கும் போது ராஜபாரன் தான் தெரியல, அவரே பல்கா இருக்காங்க. நெல்சன் கிட்ட இப்படி போயிட்டு என்ன இப்படி பேசுற அப்படின்னு கேட்க வேண்டியது. பேசிட்டு அவங்க அப்பா வந்து தடுக்க வந்தாங்க, அவங்க அப்பா ஒரு அடி. அது அந்த வீடியோ அப்படியே அவன் எடுத்துட்டே இருக்கான். ஒரு டைம்ல அந்த நானும் எந்திரிக்கிறேன், எங்க அப்பாவும் வராது, பிரச்சனை வேணான்ங்கிறது தான் எல்லாரும் வீட்லேயும் யோசிக்கிறது. எங்கள் அப்பா வயசானவர், அவரும் எதிர்த்து நிற்கிறாரு, அம்மா நிற்கிறாங்க, பாட்டி நிற்கிறாங்க. அப்போ இவங்க நிற்கும்போது என்ன தள்ளி விடுறாங்க. கரெக்டாக அந்த வீடியோவில் பாருங்கள், இது அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ. எவ்வளோ அழகாக நம்மளுக்கு எவிடன்ஸ். அண்ட் இந்த ஒண்டி கொண்டி வரியா, சிங்கிள்ஸ் போட்டுக்கலாமா, ஆம்பளையா இருந்தா வெளியில வா, இப்படிலாம் சொல்றது வந்து நான் ஊர்ல ஸ்கூல் படிக்கும் போது அந்த பைலோ சொல்லிட்டு இருப்பானோ. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நமக்கு உடம்போட சேர்ந்து மூளையும் கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். ஆம்பளைனா என்ன, எல்லாத்துக்கும் அது 2 எலுமிச்சம்பழம் தானே. அந்த இடத்துல மசில்ஸை பில்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஆம்பளையா இருந்தாலும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆரம்பத்தில் பேசிக் கொண்டிருந்த சூழல் திடீரென வாக்குவாதமாக மாறி பின்னர் வன்முறையாக வெடித்துள்ளது. கோபத்தின் உச்சத்தில் அந்த உடற்பயிற்சியில் பிரபலமான நபர் அரிவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வந்த ராஜாபோரன் அவர்கள் ஏன் அரிவாள் அப்படிங்கறத கொண்டு வரணும்? அது வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கு. வெட்டுகத்தி கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து வெட்டுகத்தி கொண்டு வந்திருக்கானோ, அடுத்து வெட்டுகத்தி கொண்டு வந்திருக்கானோ, அடுத்து வெட்டுகத்தி கொண்டு வந்திருக்கானோ, அடுத்து வெட்டுகத்தி கொண்டு வந்தீங்க, வெட்டுகத்தி கொண்டு வந்தீங்க.
வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? பேச வந்த ஆட்கள் வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? பேச வந்த ஆட்கள் வெட்டு கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க? இந்த வீட்டுல போயிட்டு பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் எவ்வளவு தைரியம் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேக்ல வெப்பன்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பர்சன் மேலாம் லீகலா பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் மர்டர் படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் அத விட்டுட்டு பிராய்லர் கோழி மாதிரி உடம்ப வளர்த்துட்டோம், அண்டர்டேக்கருக்கு அண்ணனா மாறிட்டோம், யாரை வேணாலும் நம்ம போய் அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம், யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கேவலமான செயல். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள வந்து மிரட்டுறது, அவங்கள தாக்குறது எந்த விதத்துல நியாயம்? இது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான ஒரு செயல். இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் இந்த ஒரு விஷயத்துல தண்ணியில அடிச்சுட்டு போற மாதிரி தான். எந்த விஷயத்துக்காக நீங்க போறீங்க, எதற்காக நீங்க ட்ரிகர் ஆகி போறீங்க, இது எனக்கு தெரியல. யார் சொல்லி நீங்க போனீங்கன்னு தெரியல. கேள்வி கேட்டனும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. இந்த ட்ரிகர் பாயிண்ட்ல தான் சாட்டை இவங்கள அனுப்பிவிட்டுருக்காப்ல. நீங்கள் வந்து அந்த வீடியோவில் யானைக்கு அவளை லேகிய விஷயங்கிறவங்க வந்து இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறது 3ஆம் தேதி லைக் வந்து காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7:30 6:50 7 மணி இருக்கும். சுனந்தாங்கிறவங்க வந்து யாருன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐடி விங் மாநில செக்ரட்டரி. இந்த மாநில செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்க, எனக்கு காலையில் பிரதர் ஷேம் ஆன் யூ டியூட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு கட்சி ரீதியாக பார்க்கும்போது கடைசியா நெல்சன் அவர்களுக்கு வந்து அந்த ட்வீட்லாம் பார்க்கும்போது நீங்க தான் இந்த யுத்தத்தை தொடங்குனீங்க, இதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் இந்த நெல்சன் அவர்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஒரு மெசேஜ். யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். கான்சிக்வன்ஸ்னா என்ன தெரியுமா? நீ வந்து பின்வளைவுகளை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலையில மெசேஜ் பண்ண. யூ ஸ்டார்டட் a war unnecessarily. என்ன வார்? அத டர்ம்னு தெரியல. என்ன வார்? இவங்க என்ன அப்படி ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பாதுகாத்து இருக்காங்க. இல்ல ட்ரக் கார்ட்டல் வச்சிருக்காங்க. இல்ல யூ ஸ்டார்டட் a war. Now face the consequences. காலையில 6:35க்கு இந்த மெசேஜ் நெல்சனுக்கு.